பத்திரிகை நிருபர்களுக்கும் டிவி நிருபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் ரத்தனம். நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேன். சிறைத்துறையிலிருந்து இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குக்கு என் மகனை திட்டமிட்டே சதி பண்ணி இந்த வழக்கில் சிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த இழப்பீடு கொடுத்ததே தவறு அப்படிங்கிறதுக்காக சிறைத்துறை வழியாக என் மகன் கலெக்டருக்கு அனுப்பினார் மனு. இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நாங்கள் நினைவூட்டல் மனு கொடுக்க இன்றைக்கி வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 24/6/2015 தண்டவாளத்தில் ஒரு சடலம் கிடக்குதுன்னு ஈரோடு போலீஸுக்கு தகவல் போகுது. அந்த தகவல் அறிஞ்ச ஈரோடு போலீஸு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது தற்கொலை தான் அப்படின்னு முடிவு பண்ணி தற்கொலை வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஆனால் சட்ட விரோதம் சாதி வெறிக்காக ஒரு சிலர் திட்டமிட்டே சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலை வழக்கா மாற்றினாதான் அப்படின்னு போராடுறாங்க. சட்டவிரோத போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் கொலை வழக்கா மாற்றுறாங்க. எப்படி போடுறாங்க? திருச்செங்கோட்டு டவுன் ஸ்டேஷனில் அதே 24/6/2015 2 மணிக்கு கொலை வழக்கா மாற்றி அடையாளம் தெரியாத 4 பேர் அப்படின்னு கொலை வழக்கா பதிவு பண்ணி SC ST ஆக்டும் போடுறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 27/6/2015 தான் விஷ்ணுபிரியாவுக்கு 30/6/2015 கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கலெக்டருக்கு எப்படி உத்தரவு போடுறதுக்கு கொலைக்கான இழப்பீட்டை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க போராட்டம் பண்ணுறாங்கங்கிறதுனால எப்படி 28/6/2015 அந்த இழப்பீடு வழங்குனாங்கங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் நீதித்துறையை நம்பி இருந்தோம். கீழமை நீதிமன்றமும் தவறான தீர்ப்பு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. முறையான விசாரணை பண்ணி இருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்து நாங்கள் போராடணுங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை. கீழமை நீதிமன்றமும் தவறான தீர்ப்பு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு போனோம், அங்கேயும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நீதி கிடைக்கல. அதனால தான் குறிப்பிட்ட தேதி வேற, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த தேதி வேற, இழப்பீடு கொடுத்த தேதி வேற. எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. அதனால நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். நாங்கள் மேல்மீறோடு உச்ச நீதிமன்றத்தில் பண்ணியிருக்கோம். அங்கேயாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். என் பேர் ரத்தனம். ஜூலை ஆரம்பிச்சா வருவோம்.